மூச்சுக்கு 300 டைம் வந்து துஷார், துஷார், துஷார்ன்னே வந்து அரோரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ துஷார் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஆல்ரெடி வந்து டேமேஜ் கண்ட்ரோல் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பட் ஸ்டில் வந்து துஷார் வெளியே போனதுக்கப்புறமும் வந்து இன்டர்வியூஸ்லலாம் வந்து பார்க்கும்போது வந்து அரோராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசினாரு. பட் அதுக்கப்புறமா வந்து எங்கேயுமே துஷார் வந்து அரோரா பற்றி பேசினது வந்து பார்க்கல. பட் உள்ளே வந்து துஷார் பற்றி வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடி போன கண்டஸ்டன்ஸ் கடைசி வரையும் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது இந்த சீசனில் தான் இருக்க முடியும். ஸோ, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் வந்து அவங்க துஷார், துஷார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. துஷார் வந்து இப்போ நான் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு துஷாரை பார்க்கணும் அப்படி இப்படின்னு இருக்குல்ல. அதெல்லாம் வெளியே போனாலாம் வந்து அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டேன். எனக்கு வந்து என்னமோ தெரியல, அவனை வந்து பிடிச்சிருக்கு எனக்கு. அவனை வந்து இப்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து வரும்போது எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து நான் நிற்கணும், ஒரு பாட்டு போடணும், அந்த இடத்துல துஷார் வரானா 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 அப்படின்னு ஒரு பார்க்கணும். அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அத ஏங்கி ஏங்கி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு அவனுக்கு என்ன பிடிக்குது, பிடிக்கல. பட் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து வேணும். அத வந்து நான் ஃபீல் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, வெளியே போனாலாம் வந்து இப்படி இருக்காது. அகைன் வந்து எனக்கு அவன் கூட வந்து பழைய மாரி உட்காந்து பேசணும். அந்த பழைய மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு திரும்பவும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஆசையா வந்து காத்துட்ருக்கேன். அவன் உள்ள வந்துட்டு என் கூட பேசாம போமாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் வந்து ஒரு பயமும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. சரி, அப்படி அவன் என்ன பேசலை அப்படின்னா வந்து எனக்கு என்ன ஆதிரை வருவாங்க, ஆதிரை கூட வந்து உட்காந்து பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ, துஷார் வந்து இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து வெளியே போன அப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பெருசாக வந்து ஃபீல் பண்ண மாதிரிலாம் வந்து தெரியல. ஸோ, வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ, முன்ன மாதிரிலாம் பேசாமல் நார்மலாக பேசிவிட்டு சர்ஃபேஸ் லெவலில் அது மாதிரி இருந்துட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா வந்து பழைய மாதிரிலாம் வந்து திரும்பவும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமாக நெகட்டிவாக வந்து போகும். ஆல்ரெடி வந்து மக்கள் செம காண்டில் இருக்காங்க ஒரு சில விஷயத்துக்காக. ஸோ, அதனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.